ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ரோஜ் அண்ட் கிரைம் டைரிஸ். நம்ம சேனலில் எவ்வளவோ கொலை வழக்க பார்த்துருக்கோம். பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம இந்தியாவில் இருக்கிற அஸ்ஸாம் மாநிலத்தில் நடந்த ஒரு முற்றிலும் வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸை தான் பார்க்க போகிறோம். அஸ்ஸாமில் ஹவுகாத்தி அப்படிங்கிற சிட்டியில் பிரம்மபுத்திரா நதிக்கரைக்கு பக்கத்தில் நிலச்சல்ங்கிற ஒரு மலைப்பகுதி இருக்குது. அந்த மலைப்பகுதியில் காமக்கியாங்கிற ஒரு ஃபேமஸான டெம்பிள் இருக்கு. ஆயிரக்கணக்கான வருடம் பாரம்பரியம் உடைய இந்த கோயிலில் இருக்கிற கடவுளை தரிசிக்கிறதுக்காக இந்தியாவிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்துட்டு போவாங்க. 2019 வருஷம் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, வருடத்துக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு 30 லட்சம் மக்கள் வந்து இங்கே வந்துட்டு போவாங்களாம். அந்த அளவுக்கு ஃபேமஸான ஒரு கோவில் இருக்கு. ஸோ இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா, மற்ற கோவிலுக்கும் இந்த கோவிலுக்கு இருக்க மிகப்பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, இங்கே அம்புபாஜி அப்படிங்கிற ஒரு திருவிழா நடக்கும். வருஷத்துக்கு 3 நாள் நடக்குமா. அந்த 3 நாளும் இந்த கோவிலை வந்து கம்ப்ளீட்டாக லாக் பண்ணிடுவாங்க. 4வது நாள் வந்து ஒரு பயங்கரமான பூஜை பண்ணி திறப்பாங்களாம். ஏன் அந்த 3 நாள் லாக் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த 3 நாள் எதை குறிக்குது அப்படின்னா, பெண்களுக்கு வர்ற மாதவிடாயை குறிக்குதான். ஸோ நம்ம நிறைய கோயிலில் பார்த்துருப்பீங்க, பெண்கள் மாதவிடாய் காலத்தில் வந்து கோவிலுக்கு வரக்கூடாது, அது தீட்டுமாங்க. பட் இந்த கோயில் முற்றிலும் வித்தியாசமானது. பெண்கள் எந்த சுச்சுவேஷனிலும் நீங்கள் மாதவிடாய் காலத்திலையும் இந்த கோவிலுக்கு வரலாம் அப்படிங்கிறதான் இந்த கோவிலோட தனித்துவமாக பார்க்கப்படுது. அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க இந்த கோவிலில் கிரைம் அப்படிங்கிறத நம்மளால நினைச்சு பார்க்க முடியுதா? இந்த கோவிலை எடுத்துக்கிட்டிங்கன்னா, பக்கத்திலேயே இந்த மெயினான கோவிலை சுற்றி நிறைய குட்டி குட்டியான கோவில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த காமக்கியா டெம்பிளுக்கு வந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் ஜெய் துர்கா அப்படிங்கிற இன்னொரு கோவில் இருக்கு. இந்த பக்கம் இன்னொரு விஷ்ணு கோவில் இருக்கு. இது எல்லாமே பக்கத்துல தான் இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த அம்புபாஜிங்கிற திருவிழாக்கு மக்கள் வந்து ஆல் இந்தியால இருந்து வரும்போது 3 நாள் அந்த மெயினான கோவில் பூட்டி இருக்குமா. ஸோ அந்த 3 நாள்ல சுத்தி இருக்கிற எல்லா கோவிலையும் வழிபட்டுட்டு வருவாங்க. 4வது நாள் இந்த மெயின் கோவில் திறப்பாங்க. அப்போ அது பயங்கர கோலாகலமான திருவிழாவா இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட பாரம்பரியம் மிக்க இந்த கோவில ஜெய் துர்கா அப்படிங்கிற டெம்பிள்ல வந்து காலையில ஒரு 8-9 மணிக்கு தான் நடை திறப்பாங்களாம். அப்ப என்ன பண்ணாரு, வழக்கம் போல அந்த கோயிலுக்கு வர்ற பூசாரி ஜூன் மாசம் 19ஆம் தேதி 2019 வருஷம் அப்படி கோவிலை திறந்துட்டு கோயிலுக்குள்ள வர்றதுக்கு ரெடியா இருக்காரு. ஏற்கனவே அந்த ஜெய் துர்காங்கிற டெம்பிளை வழிபடுறதுக்காக அவ்வளவு பக்தர்கள் வந்து வெளியில கூட்டமா நிக்கிறாங்க. ஸோ அவரும் ரொம்ப ஆர்வமா அந்த கோவிலை திறந்துட்டு உள்ள போறாரு. இதுவரைக்கும் எத்தனையோ டைம் அந்த கோவிலுக்குள்ள வந்திருப்பாரு. பட் இந்த டைம் அந்த கோவிலுக்கு உள்ள போகும்போது அந்த அர்ச்சகருக்கு ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை உணர்றாரு. அந்த சாமியோட அந்த மெயினான சிலை இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கல்லிலான படிக்கட்டு இருக்கும். அந்த படிக்கட்டை ஏறி தான் போய் சாமியை வழிபடுவாங்க. அந்த படிக்கட்டுல போர்வையால் சுற்றப்பட்ட ஒரு பொருளை பார்க்குறாங்க. அந்த பொருள் சுற்றப்பட்ட அந்த பொசிஷனை வச்சு பார்க்கும்போது அது ஒரு மனிதனோட சடலை மாதிரி தெரியுது. ஒரு செகண்ட் அந்த பூசாரி அப்படி நின்றாரு. என்ன பண்றதுனே தெரியல. அந்த போர்வையால சுற்றப்பட்ட பொருளை உற்று நோக்கி பார்க்கும்போது அதோட ஒரு எட்ஜில இருந்து அப்படியே ரத்தம் வழிஞ்சிருக்கு. ரத்தம் உறைஞ்சு போயிருக்கு. அந்த ரத்தம் அப்படியே வழிஞ்சு அந்த படிக்கட்டுல இருக்கிறத பார்க்குறாரு. அவருக்கு பக்கத்துல போறதுக்கே பயம். எந்த பக்தரையும் கோவிலுக்குள்ள அலோவ் பண்ணல. உடனே இதை பத்தி போலீஸுக்கு தகவல் கொடுக்கப்படுது. ஒரு 4-5 போலீஸ் ஆபீசர் வர்றாங்க. கோவிலுக்கு பலமுறை பாதுகாப்புக்கு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கிரைமுக்காக இதுவரைக்கும் போலீஸ் ஆஃபீஸர் அங்கே வந்ததே இல்லை. இப்போ இந்த ஜெய் துர்கா டெம்பிள்குள்ள வர்றாங்க. அதை பார்க்கும்போதே போலீஸுக்கு தெரியுது அந்த போர்வைக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு. அப்படி மெதுவா அந்த போர்வையை விலக்கி பார்த்தா தலையே இல்லாத ஒரு மனிதனோட உடல் பாகத்தை பார்க்குறாங்க. அந்த உடல் பாகத்தை பார்க்கும்போது அது ஒரு பெண்ணுன்னு தெரியுது. ஒரு 50லேருந்து 60 வயசு வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறது தெரியுது. உண்மையிலேயே தலை இல்லாத இந்த உடலை பார்க்கும்போது போலீஸ் ஆஃபீஸருக்கே ஒரு பேரதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. இப்போ எதுக்காக ஒரு நபரை இந்த மாதிரி கொடூரமாக கொலை பண்ணி ஒரு கோவிலில் சன்னிதானத்துக்கு பக்கத்தில் போட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது யாருக்குமே புரியல. பட் அதுக்குரிய விடை என்னங்கிறத அடுத்த 5 நிமிஷத்துக்குள்ளேயே போலீஸ் ஆஃபீஸர் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த உடல் எங்க கண்டுபிடிக்கப்பட்டதோ அதை சுத்தி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பூஜை நடந்ததுக்குரிய தடயம் கிடைக்குது. ரிச்சுவல், அதாவது பார்க்கும்போதே தெரியுது நரபலின்னு சொல்லலாம். இந்த பெண்ணை இந்த இடத்துல ஏதோ ஒரு பூஜை பண்ணி யாரோ நரபலி கொடுத்துருக்காங்க. அந்த பெண்ணோட தலையை துண்டா வெட்டியிருக்காங்க. தலையை எடுத்துட்டு போயிட்டாங்க. வெறும் உடல் பாகம் மட்டும்தான் இருக்கு. ஸோ அந்த ரிச்சுவல் நடந்த இடத்த பார்க்கும்போது மண்ணால் செய்யப்பட்ட ஒரு விளக்கு இருக்கு, ஒரு மண்ணால் செய்யப்பட்ட பானை இருக்கு. ஸோ அந்த சுத்தி இருக்கிற குங்குமம், அதுக்கப்புறம் அந்த பூஜைக்காக பயன்படுத்தப்படுற எலுமிச்சை பழம், இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது
ப்ரொஃபஷனலா இந்த இடத்துல ஒரு நரபலி பூஜை நடந்திருக்கு அப்படிங்கறத போலீஸால யூகிக்க முடியுது. மேலும் அந்த நரபலி பூஜை நடந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு மிகப்பெரிய டிராயிங் வரைஞ்சிருக்காங்க. சோ அது போலீஸோட அனுமானம் என்ன அப்படின்னா, இந்த பெண்ணை வந்து அந்த டிராயிங்க்கு உள்ளதான் படுக்க வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க வச்சுதான் அந்த பெண்ணோட தலையை வெட்டி எடுத்திருக்கலாம் அப்படிங்கறதான் போலீஸோட கெஸ். ஒட்டுமொத்தத்துல இவ்வளவு மக்கள் வந்துட்டு போற இந்த சன்னிதானத்துக்குள்ள ஒரு நரபலி நடந்தது. அந்த கோவில் நிர்வாகத்துக்கு மட்டுமல்ல, போலீஸ் அதிகாரிகளுக்கு மட்டுமல்ல, அங்க வந்து போற பக்தர்களுக்கு மிகப்பெரிய பேரதிர்ச்சியை கொடுக்குது. காமாக்கியா அப்படிங்கிற ஃபேமஸான இந்த டெம்பிளுக்கு உள்ள எப்படி இவ்வளவு பெரிய கொடூரம் நடந்தது, நரபலி கொடுக்கப்பட்ட அந்த பெண் யாரு, அவங்களை கொலை பண்ண அந்த நபர்கள் யாரு அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச அஸ்ஸாம்ல நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி இந்த பெண்ணை யாரு நரபலி கொடுத்தாங்க, போலீஸ் அதிகாரிகள் எப்படி அந்த கும்பலை ரீச் பண்ணாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி கேசஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஈஸியான கேஸ் கிடையாது கிராக் பண்றதுக்கு. ஈவன் இந்த கேஸை படிச்சு முடிக்கும் போதே போலீஸ் உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு அவ்வளவு எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணிருக்காங்க. ஒரு நல்ல திறமையான இன்வெஸ்டிகேஷனா இருந்திருக்கு. ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இந்த வீடியோவில் ஃபர்தரா ப்ரொசீட் பண்றதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போலீஸ் ஆபீசர் இந்த உடலை கண்டுபிடிக்கும் போது காலையில 10 மணிக்கு. ஸோ அந்த உடலோட பொசிஷனை வச்சு பார்க்கும்போது அந்த முந்தின நாள் ஏர்லி மார்னிங் தான் இந்த கிரைம் நடந்திருக்கு அப்படிங்கிறத போலீஸால யூகிக்க முடியுது. பட் இதுல குழப்பமான விஷயம் என்ன அப்படின்னா, ஜெய்துர்கா அப்படிங்கிற இந்த கோவிலுக்கு உள்ள வர்ற அந்த மெயின் டோர் வந்து வெளிப்புறமா லாக் பண்ணிருக்கு. அந்த அர்ச்சகர் தான் வந்து ஒரு 9 மணிக்கு டோரை திறந்திருக்காரு. அப்ப எப்படி இந்த கோவிலுக்குள்ள மெயின் டோர் வழியா இல்லாம உள்ள ஒரு பெண்ணை கூட்டிட்டு வந்து இவ்வளவு பெரிய ரிச்சுவல் நடந்திருக்கு அப்படிங்கிறது போலீஸுக்கு தெரியல. பட் அங்க உள்ள இருக்கிற மேனேஜ்மெண்ட்டையும் அந்த அர்ச்சகரையும் கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மெயின் டோர் தவிர இந்த கோவிலுக்கு உள்ள வர்றதுக்கு ஒரு பேக் டோர் இருக்கு, அந்த வழியா தான் இந்த கும்பல் உள்ள வந்திருக்கலாம் அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ ஃபர்ஸ்ட் ஃபாரன்சிக் டீம், அதுக்கப்புறம் மோப்பனாய் எல்லாரும் இந்த கிரைம் சீனுக்கு வர்றாங்க. ஸோ மோப்பனாயை வச்சு இது எந்த டைரக்ஷன்ல போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முயற்சி பண்றாங்க. அந்த மோப்பனாய் என்ன கண்டுபிடிக்குது அப்படின்னா, இந்த வெட்டப்பட்ட உடல் பகுதியிலிருந்து அப்படியே யாரோ நடந்து போயிருக்காங்க, சொட்டு சொட்டா ரத்தம் இருந்திருக்கு. தட் மீன்ஸ் அந்த தலைப்பகுதியை எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த டைரக்ஷன்ல மோப்பனாய் போது சிறிது நேரத்தில் அது சென்ட் வந்து லூஸ் பண்ணிருது. சோ அதை எல்லாத்தையும் தாண்டி ஃபாரன்சிக் டீம் இந்த கிரைம் சீன்ல கிடைக்கிற டிஎன்ஏ ஏதாவது கிடைக்குதா, அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்குதா, இல்ல வேற ஏதாவது தடயம் கிடைக்குதான்னு சல்லடை போட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அன்பார்ச்சுனேட்டான விஷயம் என்ன அப்படின்னா, இவ்வளவு பெரிய கோவிலை சுத்தி எங்கேயுமே சிசிடிவி கேமரா இல்லைங்கிறதுனால இந்த கோவிலுக்குள்ள வந்து யாரு இவ்வளவு பெரிய கிரைமை பண்ணிட்டு போனா அப்படிங்கிறத அந்த சிசிடிவி காட்சிகள் மூலமா போலீஸால கண்டுபிடிக்க முடியல. நம்ம நிறைய கிரைம் கேஸ்ல பார்த்திருக்கோம், கொலை செய்யப்பட்ட அந்த விக்டிமோட ஐடென்டிட்டி தெரிஞ்சா மட்டும்தான் அவங்களை யாரு கொலை பண்ணிருப்பா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் போலீஸுக்கு முன் பலவிதமான சவால்கள் வந்து நிக்குது. ஃபர்ஸ்ட் கொலை செய்யப்பட்ட பெண் யாரு, அவங்களை யாரு நரபலி கொடுத்தா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த பெண்ணோட ஐடென்டிட்டி தெரியணும், அவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்கன்னு தெரியணும். பட் இந்த கிரைம் நடந்தது ஒரு மிகப்பெரிய சுற்றுலா தலம், அதுவும் ஒரு ஆன்மீக தலம்ங்கிறதுனால உண்மையிலே இந்த பெண்மணி உள்ளூர் வாசியா இல்ல வெளியூர்ல இருந்து கோவிலுக்கு சாமி கும்பிட வந்தாங்களா அப்படிங்கிறது தெரியல. இப்போ இன்கேஸ் அவங்க வெளியூர்காரங்களா இருந்தாங்கன்னு வச்சுப்போம், உண்மையிலேயே அந்த பெண்ணோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்கிறது போலீஸ் ஆபீசருக்கு மிகப்பெரிய சவாலான விஷயமா இருக்கும். பட் அப்படி இருந்தாலும் போலீஸ் ஆபீசர் என்ன பண்றாங்கன்னா, இந்த கோவிலுக்கு பக்கத்துல வசிக்கிற மக்கள் கிட்ட கேட்குறாங்க. அதாவது இந்த கொலை எப்போ நடந்திருக்குன்னா காலையில 1 மணிலேருந்து ஒரு 3 மணிக்குள்ள நடந்திருக்கும். அப்போ திருட்டுத்தனமா பின்பக்கமா நிறைய பேர் இந்த கொலையை வந்து ஒருத்தர் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. நரபலி அப்படின்னா ஒருத்தர் பூஜை பண்ணியிருப்பாரு, ஒருத்தர் அந்த பெண்ணை கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க, ஒருத்தர் கொலை பண்ணியிருப்பாரு. மினிமம் ஒரு 3-4 பேராவது இருந்திருப்பாங்க. இந்த கொலை செய்யப்பட்ட பெண்ணோட சேர்த்து ஒரு 5 பேராவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ அவங்க உள்ள வரும்போது இருட்டு நேரமா இருக்கும், கண்டிப்பா டார்ச் லைட்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ டார்ச் லைட்டை யூஸ் பண்ணியிருந்தா அந்த கோவிலை சுத்தி சில கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வசிக்கிற நபர்கள் மேபி ஆக்சிடென்ட் அதை பார்த்துருக்க சான்ஸ் இருக்கு.
பட் அந்த மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கேட்கா, இல்ல சார், நாங்க எந்த விதமான வித்தியாசமான நபர்களையும் இந்த ஏரியாவில் பார்க்கவே இல்லைங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. போலீஸ் ஆபீசர் இந்த ரிச்சுவல் நடந்த நரபலி நடந்த இடத்தை பார்க்கும்போது பக்காவா ப்ரொஃபஷனலா எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. தட் மீன்ஸ் இத பத்தியான வித்தை டாப் டு பாட்டம் தெரிஞ்ச ஒரு நபரால மட்டும்தான் இவ்வளவு தூரம் பெர்ஃபெக்ட்டா இந்த கிரைமை எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படிங்கிறது போலீஸோட நம்பிக்கை. அப்போ இந்த ஏரியால இந்த மாதிரி வேலையெல்லாம் யாரு பாப்பா, நரபலி யாரு கொடுப்பா அப்படிங்கிற ஆங்கிள் வந்து போலீஸ் ஆபீசர் விசாரிக்கிறாங்க. பட் அதை எல்லாத்தையும் தாண்டி போலீஸோட ஹை பிரியாரிட்டி டாஸ்க் என்ன அப்படின்னா இந்த பெண்ணோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்கிறது. இப்போ இந்த பெண் வந்து லோக்கல்ல சேர்ந்தவங்களா இருந்தாங்க அப்படின்னா இந்த பெண் மிஸ் ஆயிருப்பாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்கல்ல. அப்ப லோக்கல்ல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல ரீசெண்டா ஒரு 60ல இருந்து 65 வயசு மதிக்கத்தக்க ஏதாவது ஒரு பெண்மணி மிஸ் ஆயிருக்காங்கன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கான்னு பார்த்தா அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டும் அல்ல. பட் அப்பவே போலீஸுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த பெண் கண்டிப்பா உள்ளூரை சேர்ந்தவங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, இவங்க வெளியூரை சேர்ந்தவங்களாவே இருக்கட்டும், ஒரு ஆன்மீக சுற்றுலா அவங்க வந்திருக்காங்க, இங்க காணாம போனா இங்க இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க குடும்ப உறவுகள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்களே. பட் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல. ஸோ எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் பதிவு பண்ணலங்கிறதுனால உண்மையிலே கொலை செய்யப்பட்ட இந்த பெண்ணோட ஐடென்டிட்டியை தெரிஞ்சுக்கிறது போலீஸுக்கு மிகப்பெரிய சவாலான விஷயமா இருக்கு. இப்போ உண்மையிலே இந்த பெண்ணோட ஐடென்டிட்டி தெரியும் அப்படிங்கிற நம்பிக்கையில தலையே இல்லாத இந்த உடலை வந்து போலீஸ் ஆபீசர் பாதுகாக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் சட்டத்தில் என்ன சொல்றாங்கன்னா சில வாரங்கள் மட்டும்தான் இந்த உடலை பாதுகாக்க முடியும். மேபி எதுவுமே ப்ரொசீட் ஆகல, எந்தவித எவிடன்ஸும் கிடைக்கல, உண்மையிலே இதை சால்வ் பண்ண முடியாது அப்படின்னா ப்ராப்பரான எவிடன்ஸை கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த உடலை வந்து அஃபிஷியலாகவே கிரிமேட் பண்ணிடுவாங்க. ஸோ போலீஸ் ஆஃபீஸரும் உண்மையிலே மிஸ்ஸிங் ரிப்போர்ட்டை பார்க்குறாங்க, கிடைக்கல. சரி, இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இல்லை பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல தேடி பார்க்குறாங்க, அப்பவும் மிஸ்ஸிங் ரிப்போர்ட் வரல. சரி, வேற ஸ்டேட்ல தேடி பார்க்கலான்னு பார்த்தா அப்பவும் மிஸ்ஸிங் ரிப்போர்ட் வரல. அப்போ போலீஸ் ஆஃபீஸருக்கு தெரிஞ்சு போச்சு கண்டிப்பாக இந்த கேஸை நம்மளால சால்வ் பண்ண முடியுமா அப்படிங்கிற டவுட் வர்றதுனால என்ன பண்ணுறாங்கன்னா தலையே இல்லாத இந்த உடலை வந்து கிரிமேட் பண்ணலான்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி அந்த உடல்ல இருந்து ஃபாரன்சிக் டீம் பலவிதமான தடயங்களை வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டிஎன்ஏ சாம்பிள் எடுத்து வச்சுக்கிறாங்க, ரெண்டாவது ஃபிங்கர் பிரிண்ட் சாம்பிள் எடுத்து வச்சுக்கிறாங்க, அதுக்கப்புறம் நிறைய போட்டோஸ் எடுத்து வச்சுக்கிறாங்க, கடைசியில் அந்த பெண் போட்டிருந்த ட்ரெஸ்ஸையும் சாம்பிளாக எடுத்து வச்சுட்டு அந்த உடலை வந்து கிரிமேட் பண்ணிடுறாங்க. ஸோ போலீஸ் ஆஃபீஸரும் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் உண்மையிலேயே இந்த பெண்ணோட ஐடென்டிட்டியும் கண்டுபிடிக்க முடியல, இந்த பெண்ணை யாரு நரபலி கொடுத்தா அப்படிங்கிற அந்த கொலைகார கும்பலையும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ இப்படியே சில நாட்கள் உருண்டோடி போது இந்த கேஸில் எந்த விதமான ப்ராக்ரஸும் இல்லை. நாட்கள் வாரமாகுது, வாரங்கள் மாதமாகுது, மாதங்கள் வருடமாகுது, ஏன் வருடங்கள் பல வருடங்கள் கூட ஆகுது. இந்த பெண் யாருன்னே கண்டுபிடிக்க முடியாததுனால இந்த கேஸோட ப்ராக்ரஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவாகி கம்ப்ளீட்டா கோல்டு கேஸா மாறிடுது. பட் போலீஸ் என்னதான் இந்த வழக்கு கோல்டு கேஸா இருந்தா கூட போலீஸோட ஒரே நம்பிக்கை என்ன அப்படின்னா இந்த ஏரியால நரபலி கொடுக்கிற கும்பல் யாருன்னு கண்டுபிடிச்சா மேபி அந்த கொலைகாரனை நெருங்க வாய்ப்பு இருக்கு. அதுவும் நான் சொன்ன மாதிரி இந்த அம்புபாஜிங்கிற திருவிழா வந்து இயர்லி ஒன்ஸ் நடக்கும், 3 நாள் வந்து கோவில் பூட்டி இருக்கும். அப்போ வெளியூர்ல இருந்து அளவுக்கு அதிகமான பக்தர்கள் வருவாங்க. அப்போ அவங்க நிறைய ரிச்சுவல் ஈடுபடுவாங்க அங்க இருக்க பூசாரிகளை வச்சு. ஸோ எப்பெல்லாம் இந்த கோவில் திருவிழா நடக்குதோ அப்பெல்லாம் போலீஸ் ஆஃபீஸர் இந்த கேஸை மனசுல வச்சுட்டு எங்கெல்லாம் ரிச்சுவல் நடக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவாங்க. அப்படி என்ன கண்டுபிடிக்க முயற்சி பண்றாங்கன்னா கிரைம் சீன்ல ஒரு ரிச்சுவல் நடந்திருக்குல்ல, ஒவ்வொரு பூசாரியும் ஒவ்வொரு ரிச்சுவலுக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கும். அதுக்கு பயன்படுத்துற பொருட்கள் இருந்து அந்த பொருட்களை எந்த விதமான ஆர்டர்ல அடுக்கி வச்சிருக்காங்க, அந்த பூஜை எப்படி நிகழ்த்தப்பட்டது அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு பூஜைக்கும் ஒவ்வொரு பூசாரிக்கும் வேறுபடும். ஸோ இந்த கிரைம் சீன்ல அந்த ரிச்சுவலை வந்து போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இதே மாதிரி யாராவது இங்க ரிச்சுவல் பண்றாங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா அந்த கொலைகாரனை நெருங்க வாய்ப்பு இருக்குன்னு ஒவ்வொரு திருவிழா அப்பவும் போலீஸ் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் கூட அந்த பெண் யாருங்கிறதையும் கண்டுபிடிக்க முடியல, அந்த கொலைகாரன் யாருங்கிறதையும் கண்டுபிடிக்க முடியல. ஜென்ரலா நிறைய கிரைம் கேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி கோல்டு கேஸா இருக்கும்போது திடீர்னு ஒரு எவிடன்ஸ் வந்து அந்த கேஸை சால்வ் பண்ணோம். அப்படி இல்லைன்னா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி திடீர்னு ஒரு நபர் வந்து ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவாரு. இந்த மாதிரி தான் நிறைய கேஸ் சால்வ் ஆகும். கோல்டு கேஸை பொறுத்த வரைக்கும் நிறைய கேஸை பார்த்தீங்கன்னா போலீஸ் போய் தேடி சால்வ் பண்ணாங்கன்னு வராது. ஏன்னா அவங்க எல்லா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி டயர்டா இருப்பாங்க.
திடீர்னு ஒரு எவிடன்ஸ் வரும், அது எங்க இருந்து வரும்னே தெரியாது. அந்த மாதிரி தான் 4 வருடமா உண்மையிலேயே இந்த கேஸை எப்படி எடுத்துட்டு போறதுன்னு தெரியாம போலீஸ் ஆபீசர் விழிப்பிதுங்கி நிக்கிற இந்த நேரத்துல இந்த கொலை நடந்து 4 வருடங்கள் கழித்து ஜனவரி மாசம் 2023 வருஷம் சுரேஷ் அப்படிங்கிற நபர் லோக்கல்ல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. சார், 2019 வருஷம் என்னோட அம்மா இந்த கோவிலுக்கு ஆன்மீக சுற்றுலாக்கு வந்தாங்க. நாங்க பேசிக்காவே வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தவங்க. எங்க அம்மா அதுக்கப்புறம் ஊருக்கு வரவே இல்லை சார். எனக்கு என்னமோ எங்க அம்மா இங்க தான் மிஸ் ஆயிட்டாங்கன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. எங்க அம்மாவை பத்தி விசாரிச்சு சொல்லுங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்றாரு. போலீஸ் உண்மையிலே கடுப்பாயிட்டாங்க. ஏன்டா 4 வருஷமாச்சு, இப்போ வந்து ஏன்டா கம்ப்ளைண்ட் பண்ற அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு வந்து அவர் ஒரு தியரி சொல்றாரு. சார், நான் வந்து வெளியூர்ல தங்கி வேலை பார்க்குறேன். எங்க அம்மா தங்கி இருக்கிறது மேற்கு வங்காளத்தில். எங்க அப்பா கிடையாது. எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் வயசானதுனால அவங்களுக்கு ஆன்மீகத்தில் அளவுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நீங்க இந்த ஊர் சைட்லாம் பார்த்துருப்பீங்களா, இந்த வயசானவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்மீக சுற்றுலாக்குன்னு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிப்பாங்க, ஒரு கேங், அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஒரு கேங் ஃபார்ம் பண்ணிப்பாங்க. அப்படியே ஊரில் இருக்க எல்லா கோவிலுக்கும் போயிட்டு வருவாங்க. அந்த மாதிரி தான் இந்த பெண்ணும் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, சுற்றி இருக்கவங்க, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்ந்து அவங்க ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிட்டு எங்கெங்கேயோ ஆன்மீக சுற்றுலா போவாங்களாம். சில சமயம் வெளியூருக்கு போனவங்க 1 மாதம் 2 மாதம் கழிச்சு கூட திரும்பி வருவாங்களாம். ஸோ நானும் அந்த மாதிரி நினச்சிட்டு தான் சரி எங்கள் அம்மா ஊருக்கு வரல, அவங்க வெளியூருக்கு ஏதோ சுற்றுலாக்கு போயிருக்காங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் சார். ஒரு 6 மாசமாக எங்கள் அம்மா வரல, அவங்கள தொடர்பு கொள்ளவும் முடியல. அப்போதான் எனக்கு பயம் வந்து நான் மேற்கு வங்காளத்தில் இருக்கிற லோக்கலில் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அவங்களும் என்னென்னமோ என்கொயரி பண்ணி பார்த்தாங்க, கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. பட் எனக்கு உண்மையிலேயே எங்கள் அம்மா எங்கே போனாங்கன்னே தெரியாது. பட் ஒரு டைம் என்னோட அம்மா என்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டே இந்த காமாக்கியா கோயில் சூப்பராக இருக்குடா, அங்கே அம்புபாஜிங்கிற ஒரு திருவிழா நடக்கும், அதுக்கு ஒரு நாளாவது கண்டிப்பாக நான் போகணுண்டா அப்படிங்கிற மாதிரி பல முறை என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. நான் அதை மறந்துட்டேன். அன்னைக்கு திடீர்னு ஒரு நாள் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த திருவிழாவை பற்றி ஒரு நியூஸ் வந்தது. அப்போ தான் என் மைண்டில் ஸ்ட்ரைக் ஆச்சு, ஒருவேளை நம்ம அம்மா ஏன் மேற்கு வங்காளத்திலேருந்து அஸ்ஸாமுக்கு இந்த கோவில் திருவிழாவுக்கு போயிருக்கக்கூடாது, அங்கே ஏன் அவங்க மிஸ் ஆகிருக்கக்கூடாதுன்னு எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், அவங்களோட பழைய ரெக்கார்டு எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு டிக்கெட்டோட காப்பி கிடைச்சது. எங்கள் அம்மா மேற்கு வங்காளத்திலேருந்து இந்த மாதிரி 2019 வருஷம் இந்த கோவில் திருவிழாவுக்கு போகிறதுக்காக ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற சில தகவல் தெரிய வந்ததுக்கு அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் எங்கள் அம்மா இந்த ஊரில் தான் மிஸ் ஆயிட்டாங்கன்னு. அதனால தான் இவ்வளோ நாள் கழிச்சு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறேங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். சரி, உங்கள் அம்மாவுக்கு எத்தனை வயசு இருக்கும்? ஒரு 60லேருந்து 65 வயசு வரைக்கும் இருக்குன்னு இந்த சுரேஷ்ங்கிற நபர் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக போலீஸுக்கு இந்த அன்சால்வ்டு கேஸ் ஞாபகத்துக்கு வருது. சரி, ஓகே சார், நான் உங்களுக்கு சில ஃபோட்டோஸ் காமிக்கிறேன், அது உண்மையிலேயே உங்கள் அம்மா தானான்னு நீங்கள் சொல்லுங்கிறாங்க. அதாவது தலை இருக்காது, பட் அந்த பெண்மணி கடைசியாக போட்டிருந்த ட்ரெஸ்ஸு ப்ளஸ் அவங்களுக்கு சொந்தமான சில பிலாங்கிங்ஸ், அவங்க கையில் போட்டிருந்த வளையல், இந்த மாதிரி பல விஷயங்களை போலீஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த ட்ரெஸ்ஸை காமிக்கும் போதே சொல்லிடுறாரு, சார் இது சந்தேகமே கிடையாது, என்னோட அம்மா தான் அப்படிங்கிறாரு. சரி, உங்கள் அம்மா பேர் என்ன கேட்டால் என்னோட அம்மா பேர் சாந்தி அப்படிங்கிறாரு. சரி, ஓகே சார், பட் என்ன இருந்தாலும் இவர் ட்ரெஸ்ஸை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு, ஃபேஸ் கிளியராக இல்லை. அப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்க, டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த சுரேஷ்ங்கிற நபரோட டிஎன்ஏவையும் அந்த தலையில்லாத உடல்லேருந்து எடுத்து வச்ச டிஎன்ஏ ஏற்கனவே சாம்பிள் எடுத்து வச்சிருக்காங்களே, அதை ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்குறாங்க. 100% மேட்ச் ஆகுது. ஸோ சந்தேகமே கிடையாது, 4 வருடங்களுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்குள்ள கண்டுபிடிக்கப்பட்ட தலையே இல்லாத அந்த உடல் மேற்கு வங்காளத்தை சேர்ந்த சாந்தி அப்படிங்கிற 60 வயசு பெண்ணுக்கு சொந்தமானதுன்னு தெரிய வருது. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பாதி கிணறு தாண்டிட்டாங்க. ஸோ நம்ம தெரியுமே, விக்டிமோட ஐடென்டிட்டி என்னன்னு தெரிஞ்சா அடுத்து கொலைகாரனை நெருங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இந்த கேஸ்ல அதுவும் ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் தான். விக்டிம் யாருன்னு தெரிஞ்சிருச்சு, ஆன்மீக சுற்றுலா வந்த ஒரு 65 வயசு பெண்மணி இங்க வச்சு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. பட் உண்மையிலேயே அந்த நரபலி யார் கொடுத்தாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ இப்போ போலீஸ் அவங்களோட முதல் கட்ட விசாரணை எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, கொலை செய்யப்பட்ட அந்த சாந்திங்கிற பெண்மணியோட இறுதி நிமிடம் எப்படி இருந்திருக்கும், அவங்க ஒரு குரூப்பா தான் வந்திருப்பாங்களா, அந்த குரூப்ல இருந்து அவங்க எப்படி தனியா பிரிஞ்சு போனாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முயற்சி பண்றாங்க. அப்போ பல பேர் பல நாள் இந்த சுற்றுலா தலத்துக்கு ஆன்மீக சுற்றுலாக்கு வரும்போது அவங்க பேட்டர்ன் என்னங்கிறத கண்டுபிடிக்க போலீஸ் முயற்சி பண்றாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 3 நாள் அந்த மெயினான கோவில் மூடி இருக்குமா, அப்போ சுற்றி இருக்க நிறைய கோவிலுக்கு வந்து இப்படி போயிட்டு அது ஒவ்வொரு கோயிலாக அந்த 3 நாள் சுற்றிட்டு 4வது நாள் தான் அந்த மெயினான கோவிலுக்கு வருவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பெண்மணியும் அவங்க வந்த குரூப்போட எல்லா கோவிலுக்கும் போயிருக்க வாய்ப்பு இருக்கு. இவங்க கொலை செய்யப்பட்ட அந்த ஜெய் துர்கா அப்படிங்கிற கோவிலுக்கும் வந்திருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட்
எப்படி அந்த குரூப்ல இருந்து இவங்க தனியா பிரிஞ்சு வந்தாங்க அப்படிங்கறதான் போலீஸுக்கு ஒரு குழப்பமான விஷயமா இருக்கு. சரி, இவங்க யாரு கூட டிராவல் பண்ணாங்க அப்படிங்கிற தகவலை கண்டுபிடிக்க முயற்சி பண்றாங்க. அந்த தகவலை கண்டுபிடிக்க முடியல. மேபி இவங்க வெஸ்ட் பெங்கால் இருந்து தனியா வந்திருக்கலாம், இங்க ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிருக்கலாம். எப்படியோ தனியா இந்த கோவில்ல வந்து அவங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்றாங்க. சரி, எப்படி அவங்க தனியா மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னா, போலீஸ் இன்னொரு பேட்டர்னை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜோசியக்காரங்க இருப்பாங்களாம். அதுவும் இந்த திருவிழா நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் தெருவுக்கு தெரு வந்து ஒரு ஜோசியக்காரங்க இருப்பாங்களாம். அப்போ போலீஸ் என்ன ஃபீல் பண்றாங்க, இந்த ஜோசியக்காரங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம ஒரு பிரச்சனையை போய் சொல்கிறோம், எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது அந்த ஜோசியக்காரங்க நம்மளோட பிரச்சனையெல்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பூஜை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சஜஷன் கொடுப்பாங்களாம். அப்போ அந்த பூஜையை வந்து ஜோசியக்காரங்க பண்ண மாட்டாங்க, கோவிலில் இருக்கிற சில பூசாரிகள் பண்ணுவாங்க. ஒவ்வொரு பூஜைக்கும் ஒவ்வொரு விதமான பூசாரிகள் இருப்பாங்க. அப்போ போலீஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, இந்த பெண் கண்டிப்பா ஒவ்வொரு கோயிலுக்கும் போயிருப்பாங்க, பட் ஒரு ஜோசியக்காரரை மீட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த ஜோசியக்காரர் தான் மேபி இந்த ஒரு பூசாரி கிட்ட டைரக்ட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு இந்த ஏரியாவில் இருக்க எல்லா ஜோசியக்காரங்க லிஸ்டையும் எடுக்கிறாங்க. பட் அகைன் அதுலேயும் ஒரு சின்ன சேலஞ்ச் என்ன அப்படின்னா, இங்க எப்பவுமே ஒரே மாதிரி ஜோசியக்காரங்க இருக்க மாட்டாங்க. திருவிழா நடக்கிறப்ப ஜோசியக்காரங்களோட கூட்டம் வந்து அதிகமா இருக்கும். பட் என்ன பண்றாங்க, சரி ஓகே இப்போ திருவிழா நடக்கிற டயத்தில் ஒரு லிஸ்ட் எடுக்கலான்னு வெயிட் பண்றாங்க. இப்போ அந்த திருவிழா நடக்கிறப்போ அந்த திருவிழாக்கு எந்த ஜோசியக்காரங்க வர்றாங்களோ எல்லாரோட லிஸ்டையும் எடுத்துட்டு ஒவ்வொருத்தர்டையும் கேட்குறாங்க. இப்போ இந்த பெண்ணோட ஃபோட்டோ இருக்கு, இந்த ஃபோட்டோவை காமிச்சு இந்த பெண்மணி உங்ககிட்ட ஜோசியம் கேட்க வந்தாங்களா அப்படின்னு ஒவ்வொருத்தர சல்லடை போட்டு கேட்குறாங்க. பட் யாரு கேட்டாலும் சொல்றாங்க, இல்லை சார் நாங்கள் பார்த்ததில்ல. அதுவும் பிரச்சனை என்னன்னா, நீங்க சொல்றது 4 வருடங்களுக்கு முன்னாடி எவ்வளவோ பேர் வந்து போயிருப்பாங்க அந்த 4 வருடத்துல. ஸோ எங்களுக்கு மேபி ஞாபகம் இருந்தா கூட மறந்து போயிருக்கும் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த ஜோசியக்காரங்களை வச்சு கண்டுபிடிக்கிற அந்த ரூட் வந்து ஒரு டெட் எண்ட்ல போய் முடியுது. சரி, இப்படி தேடி பார்ப்போம். இந்த லோக்கல்ல இருக்க லாட்ஜில் எங்கேயாவது போய் தங்கியிருப்பாங்க, மடத்துல தங்கியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி போய் தேடி பார்க்குறாங்க. அப்பையும் எந்த தகவலும் கிடைக்கல. இப்போ புரியல. சரி ஓகே, இந்த பெண்மணி நரபலி வரைக்கும் போயிருக்காங்கன்னா அதுல ஒரு பூசாரி இன்வால்வ் ஆயிருப்பார்ல. ஒன்று பண்ணுவோம், இந்த ஏரியாவில் இருக்க எல்லா பூசாரியும் விசாரிச்சு பார்ப்போம். ஜோசியக்காரங்க செட் ஆகலைன்னு எல்லா பூசாரியும் விசாரிச்சு பார்க்குறாங்க. பட் அப்பவும் எந்த தகவலும் வரல. பட் போலீஸுக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது, இந்த நரபலியில ஒரு பூசாரி இன்வால்வ் ஆயிருக்காரு. போலீஸ் என்னதான் டைரக்டா போய் அந்த பூசாரி கிட்ட விசாரிச்சா கூட அந்த நபர் உண்மையை சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த நபர் கிரைம்ல இன்வால்வ் ஆயிருக்காரு. ஸோ அதனால அதுவும் ஒர்க் அவுட் ஆகல. சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னு போலீஸ் யோசிச்சுட்டு இருக்கும்போதான் சரி ஓகே இன்னொரு வித்தியாசமான ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவோம். ஒரு முள்ளால தான் எடுக்க முடியும். இப்போ டைரக்டா போய் நான் கேட்டா தானே நீ பூசாரி டீட்டெயில் சொல்ல மாட்டேங்கிற, ஜோசியக்காரன் டீட்டெயில் சொல்ல மாட்டேங்கிற. நம்ம ஒன்று பண்ணுவோம், அண்டர் கிரவுண்ட் ஆப்ரேஷனுக்கு ஒரு 4-5 போலீஸ் ஆஃபீஸரை இறக்கி விடுவோம், இல்லை போலீஸ் ஆஃபீஸரோட குடும்ப உறவுகளை இறக்கி விடுவோம். அவங்க போய் இந்த ஏரியாவில் இருக்க ஜோசியக்காரங்கிட்ட சொல்லுவோம், எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, எனக்கு இந்த மாதிரி பூஜை பண்ணணும், அந்த மாதிரி பூசாரியை லிங்க் பண்ணி விடுங்கன்னு கேட்டா ஒருவேளை இந்த கொலையில சம்பந்தப்பட்ட அந்த பூசாரியை லிங்க் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வித்தியாசமான ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க. உண்மையிலே இது நம்ம கேட்கறதுக்கு சாதாரண விஷயமா இருந்தா கூட போலீஸ் அவ்வளவு கடுமையா ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க போலீஸ் ஆஃபீஸரோட குடும்ப உறவுகளையே இந்த ஆப்ரேஷனில் இறக்குறாங்க. சில பேர் அவங்க சித்தப்பா, சில பேர் அவங்க கசின் சிஸ்டர், ஒரு 2-3 பொண்ணுங்க, ஒரு 2-3 ஆண்கள் எல்லாம் சேர்ந்து அந்த ஏரியாவில் போய் ஜோசியம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன மாதிரி ஜோசியம் கேட்குறாங்கன்னா, இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு மரணம் நிகழ்ந்துருச்சு, எங்களுக்கு வந்து அந்த ஆன்மா கூட பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஜோசியக்காரங்கிட்ட போய் கேட்கும்போது, அப்போ அந்த ஜோசியக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதை நாங்கள் பண்ண மாட்டோம், சில பூசாரிகள் இருப்பாங்க அவங்ககிட்ட போய் நீங்கள் பேசுங்கன்னு அவங்க லிங்க் பண்ணி விடுவாங்க. டைரெக்டாக போய் போலீஸ் கேட்டால் தானே நீ சொல்ல மாட்டேன், நான் ஒரு கிளைண்ட் மாதிரி ஒரு பிரச்சனையோட வர்றேன், அப்போ நீ காசுக்கு ஆசைப்பட்டு நீ கரெக்டாக ரீடைரக்ட் பண்ணுவேல அப்படிங்கிற நோக்கத்தில் போலீஸ் கேட்குறாங்க. பட் இந்த டைம் போலீஸோட ஸ்ட்ராட்டஜி பக்காவா ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ இந்த அண்டர் கிரவுண்ட் டீம் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஜோசியக்காரனை பார்க்குறாங்க. அந்த ஜோசியக்காரர் வந்து ஒரு பூசாரிட்ட போய் பேசுகிறாங்க. இப்போ அந்த பூசாரி என்ன சொல்லுவார், இல்லை நம்ம இறந்த ஆன்மா கூட பேசலாம், அதுக்கு இந்த மாதிரிலாம் பரிகாரம் பண்ணணும், இந்த மாதிரிலாம் பூஜை பண்ணணும், ஒரு டீட்டெயில் சொல்லுவார்ல. இப்போ இவங்க பார்க்க போகிறது ஒரு 50-100 பூசாரி கூட பார்க்கலாம். பட் நரபலியில் சம்பந்தப்பட்ட அந்த பூசாரியை எப்படி வேறுபடுத்தி பார்க்க போகிறாங்கன்னா, இப்போ ஒரு பூசாரிட்ட போய் கேட்கும்போது அவர் சொல்லுவார்ல, இந்த மாதிரி தான் நம்ம பரிகாரம் பண்ணணும், பூஜை பண்ணணும்னா. ஸோ அவர் சொல்கிற டீட்டெயிலும் கிரைம் சீனில் நடந்த பூஜையோட டீட்டெயிலும் ஒத்து போதான்னு பார்ப்பாங்க. அதாவது 2 பூஜைக்கும் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள், அது எந்த இடத்துல பிளேஸ் ஆகப்பட்டது, என்ன மாதிரி பரிகாரம் செய்யப்பட்டது, என்ன மாதிரி பூஜை செய்யப்பட்டது, இப்படிங்கிற தகவலை ஒப்பிட்டு பார்க்கும்போது எந்த பூசாரி கிரைம் சீனில் இருந்த அந்த பரிகாரத்தோட ஒத்து போகிற மாதிரி சொல்கிறானோ
அவன் தான் இதில் இன்வால்வ் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குன்னு இவங்களும் எல்லா பூசாரியும் போய் பார்த்துட்டு வராங்க. ஒருத்தரை பார்க்குறாங்க, ரெண்டாவது ஆளை பார்க்குறாங்க. இப்படியே ஒரு 20 பேரை பார்த்துட்டு வரும்போது ஃபைனலாக ஒரு பூசாரியோட கான்டாக்ட் கிடைக்குது. அந்த பூசாரியோட பேர் கனு. அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, சார் இந்த மாதிரி வீட்டில் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, அவர் ஆன்மா கூட பேசணும். அப்படியா, இதுக்கு ஒரு சூப்பரான பூஜை பண்ணிடுவோங்கிற மாதிரி அவர் சில டீட்டெயில் சொல்கிறாரு. அந்த டீட்டெயிலும் கிரைம் சீனில் பண்ணப்பட்ட அந்த பூஜையோட டீட்டெயிலும் ஒத்து போகிறதுனால இப்போ இந்த அண்டர் கிரவுண்ட் டீமுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. கனு அப்படிங்கிற இந்த பூசாரி மேலே ஒரு சின்ன சந்தேகம் வந்ததுனால இதை பற்றி போலீஸுக்கு தகவல் சொல்கிறாங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸரும் என்ன பண்ணுறாங்க, ஒரு மஃப்டியில் போய் அந்த நபர்கிட்ட பேசுகிறாங்க. சார், நாங்களும் அவங்க சொந்தக்காரங்க தான், எப்படியாவது அந்த இறந்து போன ஆன்மா கிட்ட பேசணும்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இவ்வளோ பூஜை பண்ணியிருக்கேன், இப்படி பண்ணியிருக்கேனே, தான் போலீஸ் அதிகாரிகள்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னு தெரியாமல் அந்த கனுங்கிற பூசாரி அவரோட அருமை பெருமை எல்லாத்தையும் அடிச்சு விடுறாரு. நான் இவ்வளோ பூஜை பண்ணியிருக்கேன், இப்படி பண்ணியிருக்கேன், இத்தனை பேர் கூட பேச வச்சிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் செலவாகும், ஆனால் கரெக்டாக நீங்கள் நினச்சி வந்த விஷயம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த பூஜைக்கு பரிகாரத்துக்கு என்ன தேவை அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் சொல்கிறாரு. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா ஏன் ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கன்னு அந்த பூசாரி அவரோட ஃபோன் நம்பரை ஷேர் பண்ணுறாரு. ஸோ இதுதான் இந்த கேஸில் ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூவாக பார்க்கப்படுது. ஸோ இப்போ இந்த கனுங்கிற பூசாரி மேலே போலீஸுக்கு சந்தேகம் இருந்தால் கூட உடனே அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. அந்த நபரை 24 மணி நேரமும் கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த நபரோட ஃபோன் இருக்குல்ல, ஸோ 2019 வருஷம் இந்த பெண் கொலை செய்யப்பட்டது ஒரு 18ஆம் தேதி. ஸோ ஜூன் 18லேருந்து 19 வரைக்கும் கனுங்கிற இந்த பூசாரி யாருக்கிட்டலாம் ஃபோன் பேசியிருக்காருன்னு ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க. பார்த்தா அவ்வளோ பேர்கிட்ட பேசியிருக்காரு, நிறைய பெண்கள், எல்லாருமே இந்த ஆன்மீக சுற்றுலா வந்தவங்க, அவரோட கிளைண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் அப்படி இருந்தாலும் வித்தியாசமாக சில நம்பர் கிட்ட அவர் பேசியிருக்காரு. ஸோ அந்த நம்பரை செக் பண்ணி பார்க்கும்போது சுரேஷ் பஸ்வான் அப்படிங்கிற ஒரு சாதுக்கள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இதே லோக்கல்ல இருக்கிற அந்த கோவிலை சுற்றி இருக்கிற ஒரு சாதுக்கள் ஒரு நபர் சுரேஷ்ங்கிற நபர் கூட இவர் அடிக்கடி பேசியிருக்காரு. ஸோ இப்போ இந்த சுரேஷ்ங்கிற நபர் சந்தேக வளையத்துக்குள்ள வராரு. இப்போ அந்த சுரேஷ் அப்படிங்கிற சாது இருக்காருல்ல, அவரோட நம்பரை எடுத்து அவர் ஜூன் மாதம் 18ஆம் தேதி 19ஆம் தேதி யாருக்கிட்ட பேசியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது அவர் பிரசாத் பாண்டே அப்படிங்கிற இன்னொரு நபர் கூட பேசியிருக்காரு. பட் அந்த நபர் எங்க இருக்காருன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்க ஜபல்பூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்காரு. ஸோ இப்போ இந்த போலீஸுக்கு இந்த செயின் நல்லா புரியுது. ஒரு பூசாரி அவர் சுரேஷ்ங்கிற ஒரு சாது கூட பேசியிருக்காரு, அந்த சாது பிரசாத் பாண்டே அப்படிங்கிற மத்திய பிரதேசத்தில் இருக்க ஒரு நபர். இப்போ அந்த நபரை போய் பிடிச்ச வேலைக்கு ஆகும்னு இப்போ அந்த பிரசாத் பாண்டேவை பிடிக்கிறதுக்காக ஜபல்பூருக்கு போறாங்க. ஸோ அந்த நபருமே க்ளோஸாக ட்ராக் பண்றாங்க. அந்த நபரோட ஃபோன் ஆன்ல இருக்கு. அங்கே போய் பிடிச்சிடுறாங்க. நேராக பிடிக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் காமக்கியாலேருந்து வர்றோம், 2019 வருஷம் அங்கே கொலை செய்யப்பட்ட ஒரு பெண்ணோட வழக்கை பற்றி விசாரிக்க வந்திருக்கோன்னு சொன்னாங்கல்ல, அந்த நபருக்கு அப்படியே வேர்த்து ஊத்தி ஒரு பயங்கரமான பதட்டம் வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த பிரசாத் பாண்டேங்கிற நபர் யாருன்னா, இவரும் ஒரு சாதுக்கள் தான். அதுவும் இவர் மத்திய பிரதேசத்தில் ஜபல்பூர்ல இருக்க ஒரு சாதுக்கள். இப்போ போலீஸ் அவர்கிட்ட கொஞ்சம் மிரட்டல் தோணியில விசாரிக்கும் போது அந்த நபர் பயந்துட்டு சொல்லிடுறாரு, சார் ஆமாம் சார், இதில் நாங்கள் இன்வால்வ் ஆயிருக்கோம், பட் நான் லிங்க் பண்ணி விட்டதோட சரி, எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரி, உங்களை யார் லிங்க் பண்ணா, யாரை எதுக்காக லிங்க் பண்ணி விட்டீங்கன்னு கேட்கும்போது, சார் மதுரா அப்படிங்கிற ஊரில் பிரதீப் அப்படிங்கிற ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருக்கார் சார், அவர் எப்படியோ என்னோட நம்பரை காண்டாக்ட் பண்ணி என்கிட்ட இந்த மாதிரி ஒரு உதவிக்கு வந்தார். ஸோ நான் தான் என்ன பண்ணேன், காமைக்காவுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி ரீடைரக்ட் பண்ணி அங்கே இருக்கிற சுரேஷ் பஸ்வான் அப்படிங்கிற ஒரு சாதுவை லிங்க் பண்ணி விட்டேன். அந்த சுரேஷ் பஸ்வான் தான் கனு அப்படிங்கிற இந்த பூசாரியை லிங்க் பண்ணி விட்டுருக்காரு. ஸோ எனக்கு இவ்வளவுதான் சார் தெரியும், நான் ஜஸ்ட் லிங்க் பண்ணி விட்டதோட சரி, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இதில் சம்பந்தப்பட்ட இப்போ இந்த பிரசாத்துங்கிற நபரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் பிரதீப் அப்படிங்கிற ஒரு நபரை லிங்க் பண்ணார்ல, அவர் தான் இந்த பிளானுக்கு மூலகர்த்தா. அதுக்கப்புறம் அந்த பிரதீப்ங்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அரெஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் இதில் இன்வால்வ் ஆன காமக்கியால இருக்கிற சுரேஷ்ங்கிற அந்த சாதுவையும் ஆக்சுவலா இந்த பரிகார பூஜையை பண்ண கனு அப்படிங்கிற அந்த பூசாரியும் அரெஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ராஜு பாபா அப்படிங்கிற லோக்கல் கிரிமேஷன் சென்டர்ல இருக்கிற ஒரு நபரும் இதுல அவங்களுக்கு உதவியா இருந்திருக்காரு. ஸோ அந்த ராஜு பாபாங்கிற நபரையும் அரெஸ்ட் பண்றாங்க. ஸோ இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட 5 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பட் எதுக்காக இந்த கொலை நிகழ்த்தப்பட்டது, எதுக்காக நரபலி கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத யாரு சொல்ல முடியும்? ஸோ இந்த கேஸில் மூலகர்த்தாவா உண்மையிலேயே இந்த கிரைமுக்கு காரணம் அந்த பிரதீப் அப்படிங்கிற நபர் தான். இப்போ அவர்கிட்ட விசாரணை பண்ணும்போது தான் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. ஆக்சுவலாக அந்த பிரதீப்புக்கு என்ன ஆகுது அப்படின்னா, சிறிது நாளைக்கு முன்னாடி, அதாவது 2019 வருஷத்தில் அவரோட சகோதரர் இறந்து போயிட்டாரு. பட் அவர் சகோதரரோட இறந்து போனாலும் கூட
அவரோட ஆன்மா இன்னுமே அவங்க குடும்பத்தை சுற்றி வர்ற மாதிரி அவருக்கு வந்து ஒரு உணர்வு இருந்திருக்கு. அவங்க குடும்பத்தில் இருக்க யாருமே நிம்மதியாக இல்லை அப்படிங்கிறதுனால அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ அப்போ தான் பிரசாத் பாண்டேங்கிற ஒரு சாதுவோட கான்டாக்ட் கிடச்சிருக்கு. அவர்கிட்ட போய் கேட்டிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, இதுக்கு சில பரிகார பூஜையெல்லாம் பண்ணால் சரியாக வரும், பட் அது நம்ம ஊரில் பண்ணுறது கிடையாது, அது காமக்கியால் தான் போய் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு அங்கே இருக்கிற சுரேஷ்ங்கிற சாதுவோட கான்டாக்டை கொடுத்துருக்காரு. ஸோ இந்த நபர் சுரேஷை போய் பார்க்குறாரு. சுரேஷ் வந்து கனுங்கிற பூசாரியை போய் கான்டாக்ட் பண்ண சொல்கிறாரு. அப்போது அந்த கனுங்கிற பூசாரி என்ன சொல்கிறாரு, இது நிறைய பேத்துக்கு நடக்கும், உங்கள் சகோதரோட ஆன்மா நிம்மதி இல்லாமல் அலைஞ்சிட்டு இருக்கு, இதை இப்படியே விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பேராபத்து வருது, உங்கள் வாழ்க்கையில் எந்த செல்வமும் கிடைக்காது, பலவிதமான மரணங்களும் உங்கள் வீட்டில் நிகழ்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கனுங்கிற அந்த பூசாரி இந்த பிரதீப்பை பயமுறுத்திட்டாரு. சரி சொல்லுங்க, இப்போ இதுக்கு என்னதான் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு ஒரே வழி, உங்க சகோதரரோட ஆன்மாவை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரே வழி, ஒரு நரபலி கொடுக்கணும். அந்த நரபலி வந்து யாரை கொடுக்கணும்னா ஒரு பெண்ணை கொடுக்கணும். அந்த பெண் வந்து ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. உடனே இதை கேட்டு இந்த பிரதீப் மிரண்டு போயிட்டாரு. ஐயோ, இதெல்லாம் பண்ணா கோர்ட்டு கேஸ் ஆயிரும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே நிறைய பேர் தனியாக வருவாங்க, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் செலவழிக்க மட்டும் ரெடியாக இருந்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக இன்வால்வ் ஆக வேணாம், எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிறோம், பட் அந்த பூஜை பண்ணும்போது அந்த பெண்ணை கொலை பண்ணுறது நீங்கள் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அது கூட பண்ணிடுறேன், பட் என்னாலாம் கண்டுபிடிச்சி கோர்ட்டு கேஸ்னு அலைய முடியாதுன்னு இவர் சொல்கிறார். அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு இந்த கனுங்கிற பூசாரியும் சுரேஷ் அப்படிங்கிற அந்த சாது 2 பேரும் இதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு நரபலிக்கு ஏற்ற ஒரு பெண்ணை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த கோவிலில் வருஷம் நடக்கும்போது நிறைய பேர் வருவாங்க. இந்த சுரேஷ்ங்கிற சாது என்ன பண்ணுவார் அப்படின்னா, அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரும்போது ஒரு 2-3 நாள் பார்த்தா தெரியும், யாராவது ஒருத்தவங்க தனியாக வயசானவங்க வந்தா மேபி அவங்கள கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கும்போது அப்பதான் சாந்திங்கிற அந்த பெண்மணி வந்து கண்ணில் படுறாங்க. இவர் இந்த சுரேஷ்ங்கிறவர் 2-3 நாள் நோட்டம் விட்டு பார்க்குறான். இந்த பெண்மணி குரூப்போட இல்லாமல் தனியாக வர்றாங்க. 3 நாள் கோவில் நட சாத்தியிருக்கு, சுற்றி இருக்கிற எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வர்றாங்க. பட் சும்மா கேஷுவலாக பேசும்போது இந்த சாந்திங்கிற பெண்மணிக்கு நிறைய பரிகார பூஜை பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பட் இந்த கோவிலில் பரிகார பூஜை பண்ணுறது அவ்வளவு செலவான விஷயம். இதை புரிஞ்சுக்கிட்ட இந்த சுரேஷ்ங்கிற சாது அந்த சாந்திங்கிற பெண்ணை அப்ரோச் பண்ணி, நான் பார்த்துட்டு இருந்தேம்மா, நீங்கள் கொஞ்சம் வயசானவங்கள கஷ்டப்படுறீங்க இருக்கீங்க, பரிகார பூஜை பண்ண ஆசைப்படுறீங்க, இங்கே அவ்வளோ ஈஸி கிடையாது, ஆனால் எனக்குன்னு தெரிஞ்ச ஒரு சாமியார் இருக்காரு, அவர் வந்து உங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பாருன்னு சொல்லும்போது இந்த சாந்திக்கு வந்து பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. சொல்லுங்க எங்கே வரணும், எப்படி வரும்னு சொல்லும்போது இந்த சாந்தி அந்த கோவிலே ஒரு மண்டபத்தில் தங்கி இருந்திருக்காங்க. அப்போ இவர் என்ன சொல்றாரு, இந்த கோவிலுக்கு பின்னாடி ஜெய்துர்காங்கிற ஒரு கோவில் இருக்கு, யாருக்கும் சொல்லாமல் காலையில் 3 மணிக்கு பின்னாடி கூடி வந்துருங்க, அங்கே வச்சு உங்களுக்கு தேவையான எல்லா ஏற்பாடையும் பண்ணுறோம், ஸோ உங்களுக்கு தேவையான பூஜையை நாங்கள் பண்ணிடுறோங்கிறாங்க. இந்த பெண்மணி எதுக்கு தன்னை கூப்பிட்றாங்க அப்படிங்கிறது தெரியாமையே போயிருக்காங்க. ஸோ அந்த ஜூன் மாதம் 19ஆம் தேதி காலையில் ஒரு 3 மணிக்கு அந்த கோயிலுக்கு போயிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அங்கே யாரெல்லாம் இருக்கா, கனுங்கிற அந்த பூசாரி, இந்த சுரேஷ்ங்கிற சாது, இதில் மூல காரணமாக இருக்க பிரதீப்ங்கிற நபர், அதுக்கப்புறம் அந்த ராஜு பாய்ங்கிற இன்னொரு சாது இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. ஸோ எல்லாமே பக்காவாக அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பெண்மணிக்கு தெரியல இது என்ன மாதிரி பூஜைன்னு. சரி அவங்களும் சொல்றாங்கன்னு பண்றாங்க. அந்த பூஜையில பாத்தீங்கன்னா நிறைய ட்ரிங்க்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க. இந்த பெண்மணிக்கு அதை பார்த்தோன்னா புரியல, எதுக்குடா ட்ரிங்க்ஸ் அப்படின்னா, இல்ல இந்த பரிகார பூஜைக்கு அது தேவைப்படும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிருக்காங்க. இந்த பெண்ணுக்கு மட்டும் நிறைய ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுக்குறாங்க. இன்னுமே ஊற்றி கொடுக்க இவங்களுக்கு அப்படியே தலையே சுற்றி மயக்க வர மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே படுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த பொண்ணை அந்த பரிகார பூஜை நடக்கிற இடத்துல வச்சு ஒரு டிராயிங் வரைஞ்சி அதை சுற்றி ஒரு நரபலி பூஜை நடக்க ஆரம்பிக்குது. ஸோ எல்லாமே பக்காவாக எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அந்த பெண்மணி சுத்தமாக சுயநினைவு இல்லாமல் இருக்காங்க. இப்போ 4 மணிக்கு அந்த பெண்ணை கொலை பண்ணுற டைம் வந்துச்சு. அப்போ அந்த சுரேஷ் என்ன பண்ணுறான், ஒரு பெரிய கோடாரியை எடுத்துகிட்டு வரான். இதை யார் எக்ஸிக்யூட் பண்ணணும், பிரதீப் அப்படிங்கிற நபர் தான். ஏன்னா அவனோட சகோதரரோட ஆன்மா தான் சுற்றிட்டு இருக்கிறதுனால அதை வந்து சமாதானப்படுத்துறதுக்காண்டி தான் இந்த நரபலின்னு சொல்லி இப்போ அந்த பிரதீப் கிட்ட ஒரு கோடாரியை கொடுக்குறாங்க. மயக்கத்தில் இருக்க இந்த சாந்திங்கிற பெண்மணியோட தலையில் ஒரே போட்டு அவங்க தலையே துண்டாயிருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, திரும்பவும் நிறைய இடத்துல அந்த பூஜை நடக்குது. ஸோ அந்த தலையை எடுத்து ஒரு தட்டில் வச்சு அந்த பூஜையெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ காலையில் இப்போவே ஒரு 5 மணி ஆச்சு. இதுக்கப்புறம் மக்கள் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்க எவிடன்ஸை ஃபுல்லாக டிஸ்ட்ராய் பண்ணணும். ஸோ இந்த பெண்ணோட உடலை வந்து ஒரு பெட்ஷீட்டில் சுற்றி அந்த கோவிலுக்கு முன்னாடியே வச்சிடறாங்க. தலை, அதுக்கப்புறம் இந்த பூஜைக்காக பயன்படுத்தப்பட்ட சில முக்கியமான பொருட்கள், அதாவது இவங்களுக்கு சம்பந்தமான கைரேகையோ எந்த விதமான ஃபாரன்சிக் தடயங்களோ கிடைக்காத மாதிரி எல்லா தடயங்களையும் ரிமூவ் பண்ணிட்டு அந்த தலை பிளஸ் இந்த
பூஜைக்கு பயன்படுத்தப்பட்ட பல பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு எங்க போடுறாங்க, பிரம்மபுத்திரா ரிவர்ல போய் தூக்கி போடுறாங்க. அவ்வளவு பெரிய நதி, அதுக்குள்ள தூக்கி போட்டா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சாங்க. அதே மாதிரி அந்த தலைப்பகுதியை கண்டுபிடிக்க முடியல. ஸோ இதுக்கப்புறம் இந்த பூஜை முடிஞ்சது. ஒரு மிகப்பெரிய தொகை வந்து எல்லாத்துக்கும் கைமாற்றப்படுது. ஸோ அந்த பிரதீப்ங்கிற நபர் வந்து சொந்த ஊருக்கு போயிறாரு. ஸோ இப்போ இதுல சம்பந்தப்பட்ட அந்த 5 பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. ஃபைனலா இதுல சம்பந்தப்பட்ட எல்லாரும் அரெஸ்ட் செய்யப்படுறாங்க. நிறைய தடயங்கள் கலெக்ட் செய்யப்படுது. ஃபைனலா இவ்வளவு பேர் மேலேயும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுது. ஹோப்ஃபுல்லி இவங்க எல்லாத்துக்கும் ஆயுள் தண்டனை கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இந்த கேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியா ஃபுல்லாவே ஒரு காலத்துல ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டது. காமாக்கியா அப்படிங்கிற இந்த ஆன்மீக தளத்துல நடத்தப்பட்ட இந்த நரபலி வந்து அந்த ஏரியா மக்களுக்கும் சரி, அந்த கோவிலுக்கு வந்துட்டு போற பக்தர்களுக்கும் மிகப்பெரிய பயத்தையும் மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் உண்டு பண்ணுது. அதுவும் ஒரு கோவிலுக்குள்ளேயே வச்சு இப்படி நடந்தது வந்து எல்லாத்துக்குமே பயங்கரமான ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் உண்டு பண்ணுது. இது பார்க்க ஒரு சாதாரண கேஸ் மாதிரி தெரிஞ்சா கூட உண்மையிலேயே நம்ம ஒவ்வொரு கேஸ்ல இருந்து சில விஷயங்களை கத்துக்கலாம். இந்த கேஸ்ல இருந்து நான் பார்க்கும்போது நம்ம 2 நல்ல விஷயங்களை கத்துக்கலாம். ஒன்னு வந்து மூட நம்பிக்கை. ஸோ இந்த மாதிரி மூட நம்பிக்கையை நம்பி இந்த மாதிரி இறந்து போன ஆன்மா கூட பேச போறேன்னு சொல்லி, இல்லை என் குடும்பத்துக்கு நேரம் சரியில்லை இந்த பரிகார பூஜை பண்ண போறேன்னு சொல்லி, சரி ஓகே நிறைய பூஜாரி வந்து பரிகார பூஜை பண்றேன்னு காசை வாங்கிட்டு ஏமாத்தினா கூட பரவாயில்ல. பட் இந்த மாதிரி நரபலி பூஜை அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கிரைம். ஸோ நீங்க எந்த சூழ்நிலையிலும் சரி இந்த மாதிரி பூசாரியை நம்பியோ வாட் எவர் இட் இஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏமாத்தி காசை ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை முழுமையா நம்பாதீங்க. அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்னன்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரி மூட நம்பிக்கையை பயன்படுத்திட்டு இன்னுமே நிறைய ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால எப்பவுமே இந்த மாதிரி மூட நம்பிக்கையில இறங்கி இந்த மாதிரி கிரைம் பண்ணி ஒரு பிரச்சனையில போய் மாட்டிக்காதீங்க. அதுக்கப்புறம் 2வது மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வயசானவங்களை தனியா எங்க அனுப்புனாலும் சரி ப்ராப்பரா அவங்க எங்க போறாங்க வர்றாங்க அப்படிங்கிறத ட்ராக் பண்ணணும். ஈவன் இந்த மாதிரி ஆன்மீக சுற்றுலா போனா கூட உங்க குடும்ப உறவுகளுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டே இருங்க. இந்த கேஸை பாருங்க, அவங்க பையன் வந்து உண்மையில அவங்க அம்மாவை சரியா பார்த்துக்கல. இவ்வளோ நாள் ஒரு அம்மா வெளியூரில் போகிறாங்க, எந்த ஊருக்கு போகிறாங்கன்னே தெரியல. அப்படி ஒரு பையன் இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதே டயத்தில் இந்த பெண்மணியும் அவங்க பையன் கூட ஒரு கான்டாக்டில் இல்லை. இப்போ நம்ம எல்லாருமே வயசானவங்க போனால் என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி போகிறோம்ப்பா, இங்கே இருக்கோம், இத்தனாம் தேதி வரும், நம்மளுக்கு ஒரு தகவல் தெரியும்ல. உண்மையில் இந்த பெண்மணி எங்கே போகிறாங்க வர்றாங்கன்னே அவனுக்கு தகவல் தெரியல. அவங்க அம்மா இந்த கோவிலில் போய் தான் காணாமல் போயிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கே 4 வருஷம் ஆயிருக்கு. ஸோ மேக் ஷுர் வயசானவங்க உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்துட்டையும் ஒரு ப்ராப்பரான தகவல் கொடுங்க. எங்கே ட்ராவல் பண்ணாலும் தனியாக ட்ராவல் பண்ணாதீங்க, குரூப்பாக ட்ராவல் பண்ணுங்க. அதே மாதிரி வீட்டில் இருக்க பசங்களும் சரி அம்மா அப்பா எங்கே போகிறாங்க வர்றாங்க அப்படிங்கிறத வந்து ப்ராப்பராக ட்ராக் பண்ணணும். காமாக்கியா அப்படிங்கிற இந்த ஆன்மீக தளத்தில் நடந்த இந்த நரபலி கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care. Bye.